மோடி அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறை, அருண் ஜேட்லிக்கு நிதித்துறை, சுஷ்மாவுக்கு வெளியுறவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 15வது பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள இலாகாக்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பணியாளர் மற்றும் ஓய்வூதியர் நலன் மற்றும் மக்கள் குறைதீர்த்தல், அணு எரிசக்தி, விண்வெளித்துறை ஆகியவை மட்டுமின்றி ஒதுக்கப்படாத துறைகளையும் பிரதமர் மோடியே கவனிப்பார். அரசின் முக்கியமான கொள்கை முடிவுகளையும் அவர் எடுப்பார். கேபினெட் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற 23 பேருக்கும் இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறையும், சுஷ்மா சுவராஜுக்கு வெளியுறவுத்துறையும், அருண் ஜேட்லிக்கு நிதி மற்றும் கம்பெனிகள் விவகாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜேட்லிக்கு கூடுதல் பொறுப்பாக ராணுவத்துறை தரப்பட்டுள்ளது. வெங்கையா நாயுடுவுக்கு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் பார்லிமெண்ட் விவகாரத்துறையும், நிதின் கட்காரிக்கு சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையும், சதானந்த கவுடாவுக்கு ரயில்வே துறையும், உமா பாரதிக்கு நீர்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நதிகள் மேம்பாடு, கங்கை நதிக்கு புத்துணர்வூட்டுதல் ஆகிய பொறுப்புகளும் உமா பாரதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேனகா காந்திக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையும், நஜ்மா ஹெப்துல்லாவுக்கு சிறுபான்மையினர் விவகாரத்துறையும், கோபிநாத் முண்டேவுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளும், கல்ராஜ் மிஸ்ராவுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையும், அனந்த்குமாருக்கு ரசாயனம் மற்றும் உரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ரவிசங்கர் பிரசாத்துக்கு தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், சட்டம் மற்றும் நீதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்மிருதி இரானிக்கு மனிதவள மேம்பாட்டுத் துறையும், ஹர்ஷ்வர்தனுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையும், ராதா மோகன் சிங்குக்கு விவசாயத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜன்லோக் சக்தி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும், தெலுங்கு தேசம் கட்சியின் அசோக் கஜபதி ராஜுவுக்கு விமான போக்குவரத்து துறையும், அகாலிதளம் கட்சியின் ஹர்சிம்ரத் கவுர் பாதலுக்கு உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையும், சிவசேனா கட்சியின் ஆனந்த் கீதேக்கு கனரக தொழில் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக 10 பேருக்கும் இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ராணுவ தளபதி VK சிங்குக்கு வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுத் துறையும், நிர்மலா சீதாராமனுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில் துறையும், பிரகாஷ் ஜாவ்டேகர் செய்தி மற்றும் ஒளிபரப்பு துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இணை அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதானுக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையும், சந்தோஷ்குமார் கங்வாருக்கு ஜவுளித்துறையும் தனி பொறுப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 12 இணை அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி MP பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கனரக தொழில் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் துறை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும்பாலானோர் அவரவர் அலுவலகங்களுக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டனர்.